மகா சிவராத்திரி மாபெரும் சிறப்பு நிகழ்வுகள். டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி. ஈர்க்கும் மனம் இணையும் சுவை அண்ட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். பவர்ட் பை தன்வி போட்டி, குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். மயில் மார்க் சம்பாரவை, கோவையின் அடையாளம் மயில் மார்க் சம்பாரவை. ராஜ் ஹியரிங் சென்டர், பிரீமியம் பீப்புள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ். மகா சிவராத்திரியை குறித்த விளக்கங்களை இப்பொழுது வழங்கவிருக்கிறோம். அனைவருக்கும் தெரியும், இந்த மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி, அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் இரவு கொண்டாடப்படுகிறது. ஆனால் உலக வரலாற்றில் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுவதற்கு முன்னால் இந்த இரவு மாசி மாதம் சதுர்த்தசி இரவு சீவராத்திரி என்று குறிக்கப்படுகிறது. இந்த சீவராத்திரி ஏன் குறிக்கப்படுகிறது என்றால், அண்டபேரண்டங்கள்லேருந்து 11 சித்தர்கள் வருகிறார்கள். அந்த 11 சித்தர் குழுவின் தலைவராக ஆதிசிவனார் வருகிறார். அவர் வரும்பொழுது இந்த உலகத்தில் படிப்படியாக உயிர்கள் தோன்றியதற்கான இரவு எப்படின்னு கணித்து பார்க்கிறார். எல்லாமே அந்த மாசி மாதம் சதுர்த்தசி மாதம் தான் வருது. அவர்தான் காலக்கணக்கீட்டையும் நாட்காட்டியையும் உலகத்துக்கு வழங்கினவர் ஆதிசிவனார் தான். அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அந்த இந்து மத ஆண்டு ஒன்றை துவக்கவில்லை. அதற்கு முன்னாடி 500 கோடி ஆண்டுகளுக்கும் அவர்தான் நாட்காட்டியை வழங்குகிறார். அப்படி வழங்கும்போது தான் கணித்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது ஏற்கனவே சித்தர்கள் எல்லாம் 11 சித்தர்கள் அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்து அவ்வப்போது ஆராய்ச்சிகள் செய்து தங்களது அண்டங்களுக்கு திரும்பி விடுகிறார்கள். அந்த குறிப்புகளையும் ஆதிசிவனார் குறிப்புகளையும் வைத்து பார்த்தால், இந்த சிவராத்திரி அன்றுதான் முதல்ல நெருப்பு கோலமாக இருந்தது கனல் கோலமாக கங்காக மாறுகிற அந்த இரவு சிவராத்திரி அன்றுதான். அதே போல கங்காக இருந்த பூமி பந்தானது பனிக்கோளமாக மாற ஆரம்பித்ததும் இந்த சிவராத்திரியில் தான். அதே மாதிரி பனிக்கோளமானது நீர்க்கோளமாக மாற ஆரம்பித்ததும் இந்த சிவராத்திரியில் தான். அதே சிவராத்திரியில் தான் என்ன ஆகுது, இந்த பனிக்கோளங்கள் உருகி நீராகுது இல்லையா, அங்கே அதிலிருந்து உயிர்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அருவ உயிர்கள், உருவ உயிர்கள், இந்த உடம்பெடுத்த அந்த பயிரினங்கள் தான் முதல்ல தோன்ற ஆரம்பிக்கிறது. அந்த நீர்நிலைகளில் பயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்த இரவும் இந்த சிவராத்திரி தான். பயிரினங்களுக்கு பிறகு உயிரினங்கள், விலங்குகள் தோன்ற ஆரம்பித்தது இந்த சிவராத்திரி தான். அதே போல் மனிதனுக்கு ஆவி, ஆன்மா, ஆருயிர் 3 இருக்கிறது. 3இன் இணைப்பு தான் சீவன். எல்லாரும் தெரியாமல் சீவனால் ஒன்று தான், உயிர்னால் ஒன்று தான், ஆவியினாலும் ஒன்று தான், ஆன்மானாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தவறு. ஆவி, ஆன்மா, ஆருயிர் இந்த 3இன் இணைப்பு தான் சீவன் என்பது. மனிதர்களுக்கு தான் இந்த சீவன் இருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஆன்மா கிடையாது, ஆவியும் ஆருயிரும் இருக்கிறது. இந்த ஆவி, ஆன்மா, ஆருயிர் இணைந்த சீவன் உருவம். இந்த சீவன் எந்த உருவமாக இருக்கிறது என்றால், அது நல்ல முழுமைப்பட்டு விட்டால் அது ஒரு சிவலிங்கமாகத்தான் காட்சியளிக்கிறது. மனிதர்களோட சீவனே சிவலிங்கமாகத்தான் உருப்படுகிறது, அது முத்தி அடைந்து விட்டால். அப்படி அந்த சீவன் உருவாக ஆரம்பித்த இரவு இந்த சிவராத்திரி தான். இவ்வளவும் ஆதிசிவனார் காலத்திற்கு முன்பேயே நடந்து முடிகின்றன. அதனால் சித்தர்கள் இதை சீவராத்திரி, உயிர்ப்பு கொடுக்கின்ற இரவு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இதை குறித்து வைத்திருக்கிறார்கள். இதே போல் ஆதிசிவனார் காலத்திற்கு பிறகு, ஆதிசிவனார் காலம் அதற்கு பிறகு அவர் நாட்காட்டிய முறைகள் எல்லாம் வகுக்கிறார். 12 மாதங்கள், 12 ராசிகளை வைத்து 12 மாதங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கிறார். அப்போவே தனக்கு முன்னால் இருந்த காலத்தையும், அது நெருப்பு கோலமாக இருந்த காலத்திலிருந்து 500 கோடி ஆண்டுக்கும் ஒரு காலக்கணக்கீட்டையும் ஆதிசிவனாரே வழங்கிவிடுகிறார். இப்படி வழங்கி கொண்டிருந்த ஆதிசிவனார் காலத்தில் தான் என்ன செய்கிறாங்க, தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் எடுக்க வேண்டும், இரவாமை பெற வேண்டும் அப்படிங்கிறத விரும்பி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து அந்த திருப்பார்கடலை கடைய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கடைந்து கொண்டிருக்கும் பொழுது திருமால் அவதாரம் எடுத்து கீழே அந்த மந்திரமலையை தாங்கி கொண்டிருக்கிறார். அந்த மந்திரமலை தான் மத்தாக இருந்து செயல்படுகிறது. அந்த வாசுகிங்கிற பாம்பை தான் கயிறாக வச்சு தேவர்களும் அசுரர்களும் அதை
கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த வலி தாங்க முடியாமல் அந்த வாசுகிங்கிற பாம்பு தனது விஷத்தை அந்த திருப்பாற்கடலிலே கக்கி விடுகிறது. அதே நேரத்தில இந்த கடைந்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன ஆகுது, அந்த திருப்பாற்கடல்லேருந்து ஆலகால விஷமும் வந்துருது. இந்த 2ம் வெம்மையினால, வெப்பத்தினால தேவர்களும் அங்க அருகே இருக்க முடியல. அ அசுரர்களும் அங்க இருக்க முடியவில்லை. திருமாலும் அங்க இருக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்ட்ட வராங்க. பிரம்மதேவரையும் அழைத்துக்கொண்டு சிவபெருமான்ட்ட வராங்க. சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலால விஷத்தை இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் உலகமே அழிந்து போகும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் காத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு, தன்னிடம் இருந்த நந்தி தேவரை அழைக்கிறார். ஆலால சுந்தரரை அழைக்கிறார். ஆலால சுந்தரர் அப்ப திருக்கைலாயத்தில தான் இருக்கிறாரு. அவர் தான் பிற்காலத்தில சுந்தரராக இந்த மண்ணுலகத்தில பிறப்பெடுக்கிறார், கலிகாலத்தில. இதெல்லாம் முதல் காலத்தில நடந்தது. முதல் யுக காலத்தில நடந்தது. அப்ப ஆலால சுந்தரரை அழைத்து, நீங்க போய் அந்த விஷத்தை எடுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்ட்டு சிவபெருமான் பணிக்கிறார். அப்ப ஆலால சுந்தரரோ நந்தி தேவரோ அதை ஒன்றும் ஒரு பயப்படவில்லை. என்னடா தேவர்களே இங்கே வந்துட்டாங்க, திருமால் வந்து விட்டார், எல்லாரும் அந்த வெம்மை தாங்க முடியாமல் இங்கே கைலாயத்திற்கு வந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் நம்மளால போய் அதை எப்படி எடுத்துட்டு வர வேண்டும் என்று இருவருமே சற்றும் சிந்திக்கவில்லை. ஏனென்றால் சிவபெருமானின் வாக்கு நமக்கு இருக்கிறது. சிவபெருமானின் அருளும் வாக்கும் இருக்கும் பொழுது ஆலால விஷம் அல்ல, எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையுடன் அவர்கள் அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். ஆலால சுந்தரர் தான் ஓம் நமசிவாயன்னு சிவபெருமானை வழங்கி கையை நீட்ட அந்த 2 விஷங்களும், ஆலகால விஷமும் அந்த வாசுகி கட்டிய பாம்பின் விஷமும் 2மே ஆலால சுந்தரன் கைக்கு வந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர் நமசிவாய என்று சொல்லி நந்திதேவர் அவர்களின் கையிலே அந்த விஷத்தை கொடுக்கிறார். நந்திதேவரும் அதை சிவாய நம என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு நேராக இருவரும் கைலாயத்திற்கு வந்து சேர்க்கிறார்கள். கைலாயத்திற்கு வந்தவுடனே சிவபெருமான் என்ன செய்கிறார், இதை வேற எப்படியும் எடுக்க முடியாது, தன்னால் ஒருவனால் மட்டுமே இதை சீரணித்து இதை உலகுக்கு நற்கதியை வழங்க முடியுங்கிறதுனால சிவபெருமான் அதை கையில் அப்படியே வாங்கி அவர் குடித்து விடுகிறார். குடித்த உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்தில் இருந்த உமையம்மை அதை கழுத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, கழுத்தில் நின்று போயிடுச்சுது. அப்படியெல்லாம் இல்லை. கழுத்தில் அந்த விஷத்தின் தாக்கம் இருந்தது. ஆனால் அது உள்ளே இறங்கிறதுக்காக அந்த அம்பிகை ஒரு சிறு புன்னகையுடன் அதை கழுத்தை நீவி விடுற மாதிரி தடவி விட்டு அந்த விஷத்தை உள்ளே இறங்க செய்கிறார்கள். இது நடக்கிற இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த விஷமானது சீரணித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 14.5 நாழிகைகள் ஆகின்றன. ஒரு இரவு பொழுது முழுவதும் ஆன மாதிரி கிட்டத்தட்ட அந்த நேரத்தை ஒட்டி ஆகிறது. அந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில ஒரு பாதுகாப்பான இடத்துல திருநடனம் புரிகிறார். இந்த திருநடனத்தை தேவர்கள் கண்டுகளிக்கிறார்கள், அசுரர்கள் கண்டுகளிக்கிறார்கள், உமையம்மை, தேவகணங்கள் எல்லோருமே கண்டுகளிக்கிறார்கள், சிவகணங்கள் கண்டுகளிக்கிறார்கள், எல்லோருமே கண்டுகளிக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் அமாவாசை வருகிறது. அமாவாசை அன்றைக்கு அந்த விஷத்தின் தன்மையெல்லாம் முழுமையாக முறிக்கப்பட்டு சிவபெருமான் வந்து அந்த விஷம் தன்னுடைய உடலிலேயே முழுமையாக அதை சீரணித்து உட்கொண்டு விடுகிறார். இந்த சூழலில் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வணங்கிவிட்டு திருப்பாற்கடலை கடைவதற்காக திருமாலையும் அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அப்போ தான் நந்தி தேவர் கேட்கிறார், தேவர்கள் இந்த திருநடனத்தை கண்டுகளித்து விட்டார்கள், அசுரர்கள் கண்டுகளித்து விட்டார்கள், ஆனால் மானுடர்களுக்கு ஒன்றுமே இந்த திருநடன காட்சி கிடைக்கவில்லையேன்ட்டு. அப்போ தான் அவர் அந்த சிவபெருமானிடம் சொல்கிறார். சிவபெருமானும் நந்தியைக்கு வருந்தற்க, நான் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் சதுர்த்தசி திதி இருக்கும் பொழுது அந்த சதுர்த்தசியில் மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளே இருக்கிற பிரதோஷ வேளை 2மே சேர்ந்து இருக்க வேண்டும். சதுர்த்தசி திதியும் இருக்க வேண்டும், மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ வேளையும் சேர்ந்து இருக்க வேண்டும். இந்த 2ம் சேர்ந்து இருக்கக்கூடிய வேளையிலே பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படும், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் என்று அழைக்கப்படும். அந்த நேரத்தில் சிவாலயங்கள் அனைத்திலுமே நந்தியின் கொம்புகளுக்கிடையே என்னை வந்து பார்த்தால் அந்த திருநடனம்
நடனத்தை காட்சியை கண்டு பரவசமடைவதற்குரிய வாய்ப்புகளும் அதற்கு உண்டான பயன்களும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ட்டு சிவபெருமான் அருளுகிறார். அதனால தான் மண்ணுலகத்தில் அதற்கு பிறகு தான் வந்தது இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது. இந்த இரவை தான் இரவு முழுவதும் அந்த சதுர்த்தசி இரவு இருக்குது இல்லையா, அந்த சதுர்த்தசி இரவு முழுவதும் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முந்தின சதுர்த்தசி, வளர்பிறை சதுர்த்தசி இருக்கும், தேய்பிறை சதுர்த்தசி இருக்கும். தேய்பிறை சதுர்த்தசி ஒவ்வொரு சதுர்த்தசி இரவும் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு மாதமுமே. அது அந்த மாசி மாதம்தான் இது நடந்ததுனால, சரியாக நடந்ததுனால மாசி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரியாக அதை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன பூசைகள் செய்யணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். அதற்கு முன்னால் நாம் பார்க்க வேண்டியது இந்த பிரதோஷத்தை பற்றி. தோஷம்னா எல்லாருக்கும் தெரியும், தீங்கு விளைவிக்கக்கூடியது, நமக்கு பிரச்சனைகளை உருவாக்க கூடியதுக்கு பேர் தான் தோஷம். பிரதோஷம் இப்போ எப்படி எழுதுறோம்? பி ர, மரம், அதாவது ட்ரீ, இடையினரானா போடுறோம். இந்த பிர அப்படின்னா பிரசாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல சாதம் அப்படின்ட்டு தான் அர்த்தமாகும். அதாவது இந்த பிரதோஷம்னா நல்ல தோஷங்கிற பொருள் தான் வரும். நமக்கு அந்த தோஷம் நல்லதையாக கொடுக்க போகுது? அப்போ நல்ல தோஷத்தை கும்பிடுறது தான் அந்த நாளா? இல்லை, அது தவறு. பிரதோஷம்னு இப்படி எழுதுறது தவறு. இடையினரானா, மரத்துக்கு வர ரானா போடுறது தவறு. பிற வல்லின ரானா போட வேண்டும், பிறப்பு அதுக்கு வர ரானா போட வேண்டும். பிற தோஷம் என்றால் பிறந்து விட்ட தோஷம், பிறந்து கொண்டிருக்கின்ற தோஷம், பிறக்க போகிற தோஷம். 3 காலத்திலும் உள்ள தோஷங்களையும் அழிக்க வல்ல பூசை தான் இந்த பிரதோஷ பூசை. இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட கொடுமையான தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் எல்லாம் போய்விடும். இப்போ தோஷங்கள் எதனாலலாம் வரலாம்? பெரிய பெரிய தோஷங்கள் எல்லாம் முதல்ல முன்னோர்களுக்கான கடனை நாம் முழுக்க செய்யாமல் இருந்தால் அந்த தோஷங்கள் முன்னோர் கடன் அது நமக்கு தோஷமாக வரும். பெண்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களோ நம்ம பரம்பரையில் யார் தீங்கு இழைத்திருந்தாலும் அந்த பெண்களின் சாபமும் பாபமும் நமக்கு தோஷமாக வந்து நிற்கும். இதனால் பிறப்பியல் ரீதியாக அந்த சாதக கட்டத்தில் ராதக அமைப்புகள் சரியாக ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா தோஷங்கள் வந்து சேரும். இப்படி பல வகையிலையும் தோஷங்கள் வந்து சேர்கின்றன. இந்த தோஷத்துக்கு விலக்காகத்தான் இந்த ஆலகால விஷயத்தை உண்ட அந்த நிகழ்ச்சியின் நினைவாக கொண்டாடப்படுகின்ற பிரதோஷத்தோட எல்லாம் தீர்ந்து விடுங்கிறது தான் சிவபெருமானோட வாக்கு. அப்போ இப்போ நம்ம எப்படி இதை கொண்டாட வேண்டும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லா பாருங்க. சதுர்த்தசி அமாவாசைக்கு முந்தின இரவு, சதுர்த்தசி இரவில் தான் அவர் அந்த ஆலகால விஷயத்தை உண்டார். பிரதோஷ வேளைங்கிறது என்ன? சாயங்காலம் 4:30 6 மணி வரைக்கும். அப்போ சதுர்த்தசியும் இருக்கணும், சாயந்தரம் 4:30 மணியிலேருந்து 6 மணியும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்த வேளையில் போய் அந்த பிரதோஷ பூசையை செய்து நந்திக்கும் திருமுழுக்காட்டி, அதற்கு பிறகு சிவபெருமானுக்கும் திருமுழுக்காட்டி, நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை பார்க்கும் பொழுது தான் அந்த தோஷம் முழுமையாக நீங்கும். அப்படி இல்லாமல் இப்போ உலகியலாக எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால், எல்லா திரையோதசி நாட்களிலுமே கொண்டாடி விடுகிறார்கள். திரையோதசி நாட்களில் கொண்டாடுவது எப்போ சரியாக இருக்கும்னா, அந்த 4:30 மணி இருக்கு இல்லையா, மாலை 4:30க்கு முன்னாடி திரையோதசி நிறைவு பெற்று சதுர்த்தசி துவங்கி விட்டதென்றால் அப்போ திரையோதசி அன்றைக்கு கொண்டாடுவது சரியாக இருக்கும். பல நாட்களில் திரையோதசி என்னாகும்? மாலை 6 மணிக்கு மேலே, இரவில் 7 மணி 8 மணி 9 மணி அப்படியெல்லாம் திரையோதசி நிறைவிடும். அந்த மாதங்களில் அடுத்த நாளில் தான், திரையோதசிக்கு அடுத்த சதுர்த்தசி நாளில் தான் நம்ம இந்த பிரதோஷ பூசையை வழிபட வேண்டும். ஏன்னா சிவபெருமான் சொன்னது சதுர்த்தசி பிரதோஷ வேளை ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இப்போ திரையோதசியில் அது 3:30 மணிக்கு 4 மணிக்கு முடிஞ்சு போயிடுச்சுதுன்னா பரவாயில்ல. அன்னைக்கு திரையோதசி அன்னைக்கே சதுர்த்தசியை துவங்கிவிடும். 4:30 to 6 இருக்கிறது, ரெண்டும் அன்று கொண்டாடி விடிக்கலாம். ஆனால் எப்பெல்லாம் அந்த திரையோதசி இரவில் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு பிறகு முடியுதோ அப்போ அடுத்த நாள் தான் சதுர்த்தசி அன்று
அப்போ தான் 4:30 to 6 மணியும் சேர்ந்து வரும். 2 வர்ற நேரத்தில் கொண்டாட வேண்டும். இப்படி கொண்டாடினால்தான் முழுமையான பயன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த நேரத்தில் அகத்திக்கீரையை மாட்டுக்கு கொடுத்துட்டோம்னா மட்டுமே எல்லா துன்பங்களும் விளையுமானா, தோஷங்கள் எல்லாமே அப்படி வெறும் சடங்கியலாக மட்டுமே இதை கருதினோம் என்றால் நிச்சயமாக தோஷங்கள் விலகாது. அப்போ என்னதான் செய்யணும்? நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க, பிறந்த தோஷம், பிறக்கின்ற தோஷம், பிறக்க போகின்ற தோஷம் எல்லாம் விலகுன்னு சொல்றீங்க. இப்போ விலகாதுன்னு சொல்கிறீங்களேன்னா, இதை ஒரு சடங்கியலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த சிவபெருமானில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம உட்கார்ந்து அந்த திருமுழுக்காட்டை பார்க்கலாம், ரசிக்கலாம், வணங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. நாம் என்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். எதற்காக இந்த துன்பங்கள்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவபெருமான்னா ரொம்ப சோதனை கொடுப்பார். சோதனை கொடுக்கறதுக்கு அவர் பள்ளிக்கூட ஆசிரியரும் அல்ல, நாம் இங்கே இருக்கிற மாணவர்களும் கிடையாது. அவருக்கு, சிவபெருமானுக்கு அருள்வது தான் அவருக்கு வேலை. அவருக்கு நம்மளுக்கு பரீட்சை வைக்கிறது அவரோட வேலை கிடையாது. அதாவது, என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். இதுதான் சிவவாக்கியார் அருளியது, இதுதான் திருமூலர் அருளியது. சிவபெருமானோட வேலை என்னன்னா, என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். மானுடர்கள் அனைவரையுமே தனக்கு சமமாக சிவனாகவே மாற்றுவது தான் சிவபெருமானோட வேலை. அப்போ பரீட்சை வைக்கிறது அவரோட வேலை கிடையாது. அப்போ மாற்றும் பொழுது அவ்வப்பொழுது பரீட்சைகளும் தேர்வுகளும் சோதனைகளும் ஒரு ஒரு அது தேவையாக இருக்கும் பொழுது செய்து கொண்டிருக்கிறாரே தவிர, சோதனை வைப்பது அவரது நோக்கம் அல்ல, சிவனாக மாற்றுவது தான் சிவபெருமானோட நோக்கம். அப்படி மாற்றும்போது நமக்கு துன்பங்களும் துயரங்களும் தோஷங்களும் நமக்கு ஏன் வருகின்றன, எப்படி வருகின்றனன்னா, ஏதோ ஒரு பிறவியில் நம்ம ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறோம். தவறுனா என்ன? பிறருக்கு துன்பம் ஏதோ ஒரு வழியில் இழைத்திருக்கிறோம். மனதால் இழைத்திருக்கலாம், உடம்பால் இழைத்திருக்கலாம், சொல்லால் இழைத்திருக்கலாம், எதனாலேயோ ஒருத்தருக்கு துன்பம் விளைவித்திருக்கிறோம். அப்போ அந்த 1.5 மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாவது சிந்தித்து பார்த்து நாம் எந்தெந்த வகையில் பிறருக்கு துன்பங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ துன்பங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம் என்றால் இது தவறு தானே, இதை குறைத்து கொள்ள வேண்டாமா? எப்படியெல்லாம் நமது அடுத்த மாதம் வரைக்கும் எப்படியெல்லாம் அந்த பிறருக்கு செய்கின்ற அந்த துன்பங்களை, இழைக்கின்ற துன்பங்களை குறைத்து கொள்ளப் போகிறோங்கிறதுக்கு ஒரு திட்டமிடலும் நாம் செய்து கொள்ள வேண்டும். இதை நாம் கண்ணால் அந்த திருமுழுக்காட்டை பார்த்து கொண்டே இந்த திட்டமிடலையும் செய்து கொண்டோம் என்றால் அது நமது மனதில் உறுதியாக நம்ம பதிந்துவிடும். அடுத்த பிரதோஷத்துக்கு உட்கார்ந்து என்ன செய்யணும்? இதே மாதிரி போன தடவை என்னெல்லாம் திட்டம் போட்டோம், எப்படியெல்லாம் நல்லவர்களாக மாற வேண்டும், இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு என்ன திட்டம் போட்டோம், எதையெல்லாம் செயல்படுத்தி விட்டோம், எங்கெல்லாம் சறுக்கி விழுந்தோம், ஏன் விழுந்தோம், இனிமேல் சறுக்காமல் இருப்பதற்கு என்ன, இதை மாதிரியான நமக்குள்ளேயே ஒரு சுய ஆராய்ச்சியை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆராய்ச்சியை செய்து 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 மேம்பட நமது தோஷங்கள் ஒவ்வொன்றும் நீங்கிவிடும். இந்த துன்பங்கள் எதற்காக வருது? நம்ம துன்பங்களும் துயரங்களும் பட 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 நமக்கு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுங்கிறது நமது உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. இப்போ இந்த பூசைகள் செய்வதன் மூலம் அந்த துன்பங்களை அனுபவிக்காமலேயே நம்மளால் அந்த நல்ல மனோநிலைக்கு, பிறருக்கு துன்பம் விளைவிக்க கூடாதுங்கிற ஒரு மனோநிலைக்கு அதையும் செயல்படுத்த முடிஞ்சதுன்னா எதற்காக துன்பம் அனுபவிக்க வேண்டும்? துன்பமே நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு அடைகிறது. துன்பம் இல்லாமல் இந்த பிரதோஷ பூசையின் மூலமாக நமக்கு அந்த பக்குவம் கிடைத்து விட்டது என்றால் அதற்கு பிறகு நம்ம துன்பமடைய தேவையில்லை. இதுதான் பிரதோஷ பூசையும், இதுதான் எல்லா பரிகாரங்களின் அடிப்படையும் நுட்பமும் ஆகும். இது பிரதோஷ பூசைக்கும் பொருந்தும். ஆக மனசில் வச்சுக்கிட வேண்டியது, பிரதோஷம் இடையினரானா, மரத்துக்கு வர இடையினரானா போட்டால் நல்ல தோஷம் அப்படின்ட்டு அதை தோஷத்தை பெருமைப்படுத்துவதாக ஆகிவிடும். நம்ம வல்லினரானா போட்டால் தான் அதற்கு பிறந்த தோஷம், பிறக்கின்ற தோஷம், பிறக்க போகிற தோஷத்தை கூட இதன் மூலமாக நீக்கலாம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா திரையோதசி நாட்களிலும் பிரதோஷம் வராது. அந்த மாலை 4:30க்குள்ளே பிரதோஷம் முடிந்து விட்டதென்றால் அந்த திரையோதசி அன்று பிரதோஷம் வந்துவிடும்.
மாலை 6க்கு பிறகுதான் திரையோதசி நிறைவடைகிறது என்றால் அடுத்த நாள் சதுர்த்தசி மாலை 4 to 6 தான் இந்த பிரதோஷ பூஜையை கொண்டாட வேண்டும். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி, அடுத்தாற் போல சிவராத்திரியை எப்படி கொண்டாடுவது? இந்த சிவராத்திரியை கொண்டாடுவது ஆதிசிவனார் வரலாறு சொன்னேன் இல்லையா, அது அவருக்கு முந்தைய காலத்திலிருந்தே அது சிவராத்திரியாக அழைக்கப்படுகிறது. ஆதிசிவனார் வந்த உடனே முதலாக இந்து வேதத்தை மக்களுக்கு வழங்குகிறார், இந்து மதத்தை வழங்குகிறார், தமிழ் சங்கத்தை உருவாக்கி அந்த தமிழ் சங்கத்தில் அவரே தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். இந்து மதத்தை வழங்கி 11 சித்தர் பீடாதிபதியாகவும் அவர் தான் இருக்கிறார். இந்து வேதத்தை வழங்கி 11 சித்தர் மடாதிபதியாகவும் அவர் தான் முதல் மடாதிபதி, முதல் பீடாதிபதி, முதல் தமிழ் சங்கத்தின் முதல் தலைவராகவும் இருக்கிறார். அவரே தான் பாண்டிய வம்சத்தை துவங்கி அரச பாரம்பரியத்தை துவங்கி முதல் பாண்டிய மன்னனாகவும் இருக்கிறார். அவ்வளவும் அவர் தான் ஆரம்பித்து கொடுக்கிறார் இந்த அதனால தான் இந்த மண்ணுலகின் முழு முதற் கடவுள் என்று சிவபெருமானை நம்ம போற்றுகிறோம். அப்படி அவர் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது முதல்ல அந்த இந்து வேதத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்ததும், இந்து மதத்தை மக்களுக்கு வழங்க ஆரம்பித்ததும், தமிழ் சங்கத்தை துவங்க ஆரம்பித்ததும் எல்லாமே அவர் இந்த சிவராத்திரி அன்று தான் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் மானுட வாழ்க்கையில் அந்த சீவன் உருவானதிலிருந்து ஒவ்வொரு படிக்கட்டாக சிவபெருமான் மானிடர்களுக்கு தேவையானதை அருளியது எல்லாமே இந்த சிவராத்திரியில் தான் நடக்குதுங்கிறதையும் நம்ம மனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த சிவராத்திரியை எப்படி கொண்டாடுவது? சிவராத்திரியை கொண்டாடணுனாலே சிவனோட இருப்பிடத்திற்கு சென்று வழிபட வேண்டும். சிவனோட இருப்பிடமா? அப்போ சிவன் கோயில் தானே சிவனோட இருப்பிடம் அல்ல. சிவனோட சிவன் கோயில் சிவாலயங்கள் என்னன்னா சிவன் அருள் புரியும் இடம். எல்லா நேரத்துலையும் சிவபெருமான் சிவன் கோயிலில் இருக்க மாட்டார். அவர் என்ன செய்கிற பள்ளியறை பூசை வந்து கோயில் அதுக்காகத்தான் அப்பப்போ திருக்கோயில்களை மூடி வைத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அருள் புரியும் நேரம் கிடையாது. கடவுளர்கள் திருவோலக்கத்தில் அமர்வார்கள், நாளோலக்கத்தில் அமர்வார்கள். அந்த திருவோலக்கத்தில் அமரும் இடம்தான் அந்த சிவாலயங்கள். இது வந்து ஒரு நாளில் 24 மணி நேரமும் சிவபெருமான் திருவோலக்கத்தில் அமர்ந்திருக்க மாட்டார். நாளோலக்கம்னா என்ன? சிவபெருமான் பெருங்கருணையுடன் கோயிலுக்கு வர முடியாமல் ஒருத்தர் வயது காரணமாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட காரணமாக இருக்கலாம், பல காரணங்களால் அவரால் கோயிலுக்கு வர முடியாட்டி கூட தானே கோயிலில் இருந்து புறப்பட்டு வாகனத்தின் மூலமாக வீதி உலா வருகிறார் இல்லையா, அதுதான் நாளோலக்கத்தில் அமர்தல் என்பது. அப்போ இந்த நாளோலக்கம் வந்து ஊருக்குள்ளே நடைபெறுகிறது. திருவோலக்கம்ங்கிறது சிவாலயங்களில் நடைபெறுகின்றன. அப்போ சிவபெருமான் இருக்கும் இடம் என்ன? சிவபெருமான் இருக்கும் இடம் என்னவென்றால் சுடலை தான். சுடலைன்னா என்ன? சுடுகாடு. அது என்னடா இது நம்ம நீங்கள் வந்து எப்படி மகா சிவராத்திரியை கொண்டாடலான்னா சுடுகாட்டுக்கு போய் சொல்கிறாரு அப்படின்ட்டு தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இப்பவும் நம்ம சுடுகாட்டுக்கும் மகா சிவராத்திரிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. புதிதாக நான் எதையுமே சொல்லவில்லை. 12 திருமுறைகளில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் எல்லோருமே சிவபெருமானை காடுடைய சுடலை பொடி பூசியே இப்படின்ட்டு பல இடங்களில் குறிக்கிறார்கள். அப்போ சிவபெருமான் முழுக்க நம்ம வந்து அந்த மாட்டு சாணத்திலிருந்து உருவான திருநீரை பூசிக்கொண்டிருக்கிறோம். சிவபெருமான் முழுக்க பூசிக்கொண்டிருப்பது சுடலையில் உள்ள திருநீர். அதைத்தான் பூசிக்கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்ல 12 திருமுறையில் பல இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இது ஒன்று. அடுத்தாற் போல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வட இந்தியர்கள் எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கும். ராமேஸ்வரத்தை வென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும்ங்கிறது வட இந்தியர்களுக்கு ஒரு கனவாக இருக்கும். அதே போல் தென்னிந்தியர்களுக்கு எப்பவுமே இந்துக்களுக்கு இருக்கிற ஒரு கனவு என்னன்னா காசிக்கு செல்ல வேண்டும். காசி ஊரின் புனிதம் என்ன? காசி ஊரின் சிறப்பு என்ன? சரி, முழுக்க அங்கே சுடுகாடுகளால் நிறைந்த இடம்தான் அது. அரிச்சந்திரன் சுடலையிலிருந்து அந்த சுடுகாட்டை காத்த இடம் ஒன்று அரிச்சந்திர காட்டு என்று இருக்கிறது. அங்கே மணிகாட்டு என்று இருக்கிறது. இந்த சுடலைகளால் நிரம்பிய இடம்தான் அந்த காசி மாநகரம். காசி மாநகரின் புனிதத்தன்மையே இந்த சுடுகாடுகளில் இருந்து தான் வருகிறது. அங்கே
சிவபெருமான் அங்கு நிலையாக வசிக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடம். அதான் நான் சொன்னேன், திருவோலக்கத்தில் அமரும் இடம் வேறு, இருக்கக்கூடிய இடம் வேறு. இது 2வது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வழக்கத்தில் நம்ம சுடலைக்கு போகலையானா எல்லா கிராமங்கள்லேயும் சென்னை மாதிரி நகரங்களில் கூட அந்தந்த இப்போ வேளச்சேரி அப்படின்ட்டு இருக்கு, அங்கங்கே சுடலைக்கு மக்கள் ஏராளமாக வருவார்கள். அந்த பூசைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க, மசான கொள்ளை. தமிழ்நாடு முழுசும் மசான கொள்ளை நடக்கிறது. நகரமாக மாறிவிட்டால் கூட இந்த காலத்திலையும் நகரமாக மாறினாலும் அதில் இருக்கிற வேளச்சேரி அந்தந்த ஊரில் திருவொற்றியூர் அங்கங்கே சுடலையில் மக்கள் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. அங்கே வந்து யாரை பார்க்குறாங்க? சிவபெருமானை பார்க்கிறார்கள். யாரெல்லாம் பார்க்குறாங்க? கிராம தேவர் தேவதைகள் பார்க்கிறார்கள், காவல் தெய்வங்களாக இருக்கிற காளியம்மன்கள் பார்க்கிறார்கள், சுடலை அந்த இடத்துல இருக்கிற சுடலை காளிகள் பார்க்கிறார்கள், அந்த காவல் தெய்வமாக இடாரியம்மன், பிடாரியம்மன், இடாகினி, இப்படி அனைத்து காவல் தெய்வங்களுமே சிவபெருமானை வந்து வணங்கி ஒரு வருடத்திற்கு உண்டான ஆற்றல்களை பெற்று திரும்பி செல்கிறார்கள். அப்போ இப்போ பாருங்க, சுடலைங்கிறது புதிதாகவா நம்ம சொல்கிறோம்? அதே சிவராத்திரியில் தானே மசான கொள்ளை நடக்குது. கூட்டம் கூட்டமாக, திரள் திரளாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருமே வருகிறார்கள், வந்து வணங்கி விட்டு செல்கிறார்கள். இதுதான் நம்ம இந்த சுடலைக்கு கொடுக்க வேண்டிய முதன்மை. ஆனால் உண்மையிலே எப்படி கொடுத்து வைத்திருக்கிறோம்? சுடலைன்னா அருவருக்கத்தக்க இடம். சுடலைன்னா ஒரு ஒரு அசிங்கமாக இருக்கும். அங்கே சாக்கடையும் இதுவும் புரண்டு கொண்டிருக்கும், துர்நாற்றும் வீசும் இடமாக நம்ம தான் வச்சிருக்கிறோம். இது தெரிந்த பிறகாவது ஒவ்வொருவரும் தங்கள் ஊரில் இருக்கிற சுடலையை சிவபெருமானோட இருப்பிடமாக நினைத்து, நம்ம முன்னோர்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, அந்த பிறப்பெடுக்காத முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் இருக்கிற இடத்த நம்ம அதை ஒரு நல்ல இடமாக, மனம் கமழும் இடமாக வைக்க வேண்டாமா? மாற்று மதத்தினரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதில் இதுவும் ஒரு முதன்மையானது. அவங்களாம் எவ்வளோ சுடலை, அவர்களோட அந்த முன்னோர்களை புதைத்த இடம், எரித்த இடத்த எல்லாத்தையும் எப்படி அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பூந்தோட்டத்தை விட எழில் மிகும் இடமாக வைத்திருக்கிறார்கள். நாம்ளும் அதே மாதிரி அருளோட்டம் நிறைந்ததாக அதை வைத்து கொண்டால் தமிழர்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுவார்கள். இனியாவது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. வருடத்துக்கு ஒரு முறை அங்கே போய் மசான கொள்ளையில் போய் கும்பிட்டுட்டு வந்தால் மட்டும் போதாது, வருடம் முழுவதும் அதை ஒரு தூய்மையான இடமாக நம்ம அதை வைத்திருக்க வேண்டும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ அடுத்த இரவு முழுவதும் முழித்து கொண்டிருப்பீர்கள். ஏன்னா சிவராத்திரி சிவபெருமான அந்த அனுபவங்களை முழுமையாக வாங்கி கொள்வதற்காக அங்கே அந்த லிங்க வடிவ இரவு முழுவதுமே முழித்து இருக்கலாம். அதற்கு துணை புரிவதற்காகத்தான் சிவபெருமானுக்கு திருமுழுக்காட்டுகள் 5 காலம் திருமுழுக்காட்டுகள் நடைபெறும். இடையிடையே ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறும். அடுத்த நாள் போய் போகக்கூடாது, முதல்ல வேலையாக தூங்க போகக்கூடாது. என்ன செய்யணும்? குளித்து விட்டு திருப்பி எங்கே போக வேண்டும்? இது இரவில் சிவபெருமான் கோயிலில் இருந்து முழித்திருப்பீர்கள். அங்கே நான் சொன்ன மாதிரி திருமுழுக்காட்டு, சொற்பொழிவுகள், விளக்கங்கள், வசனை பாடல்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதிலெல்லாம் பங்கு கொண்டு இரவு முழித்து இருந்துட்டு வீட்டுக்கு சென்று விட்டு உடனே தூங்கி விடாமல் நல்லா குளிச்சுட்டு கையில் கொஞ்சம் அந்த படையல் பொருட்கள் என்னெல்லாம், முறுக்கு, அதிரசம், இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நேராக சுடலைக்கு செல்ல வேண்டும். அது நீங்கள் இந்த ஊரில் இருக்க அந்த வேலை நிமித்தமாக உங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருந்தீங்கன்னா அந்த சுடலைக்கும் செல்லலாம். சென்று ஒரு இடத்துல நல்ல மஞ்சள் நீரை கையிலே கொண்டு போங்க, மஞ்சள் கொண்டு போங்க, அந்த தண்ணியும் கொண்டு போங்க. நல்லா தெளித்து அதை கொஞ்சம் பெருக்கி அதை இடத்த சுத்தம் பண்ணி முடிந்தால் ஒரு மாக்கோலமும் போட்டு அங்கே சிவபெருமானுக்கு கொண்டு போன படையல்களை வைக்க. சிவபுராணம் இருக்கிறது, சிவபுராணத்தை பாடுங்கள், வணங்கிவிட்டு அதிலிருந்து படையலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நாம் சாப்பிட வேண்டும். அது நம்ம சுடுகாட்டுக்கு கொண்டு போனால் அங்கே தூர எரிஞ்சிட்டு தான் வரணுங்கிறது இல்லை. நம்ம சிவபெருமானுக்கு படைக்கிறோம், சிவபெருமான் இருக்கும் இடத்திலேயே சென்று படைக்கிறோம். அந்த நினைப்போடு அதிலேருந்து கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு கையில் எடுத்துட்டு நேராக இந்த சிவாலயங்களுக்கு வர வேண்டும். உங்கள் ஊரில் என்ன சிவாலயம் இருக்கிறதோ அங்கே வர வேண்டும். அங்கே கொடிமரத்து பக்கத்தில் இதை வச்சுட்டு திரும்பவும் காயந்திரி மந்திரங்களையும் சிவபுராணத்தையும் ஓதிவிட்டு 5 முறை
இடமிருந்து வலமாக அந்த கொடிமரம் பலிபீடம் 2ஐயும் சுற்றி வர வேண்டும். அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு நேராக அம்மனை முதலிலும் சிவபெருமானை 2வதும் பார்த்து வணங்கிவிட்டு அந்த சுற்றுப்பிரகார தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டு திரும்பவும் கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து நாமளும் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கிடலாம், கொஞ்சத்தை வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம். இதை கொடுத்த பிறகு உங்களுக்கு குருமார் இவர்கள் எல்லாம் ரொம்ப வாழ்க்கையில் முதன்மை. குருவில்லா வித்தை பாழ்மாங்க. அப்போ உங்களுக்கு குருவே யாரும் இல்லைன்னா அந்த சிவபெருமானே குருவாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அந்த தட்சணாமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற தென் திசை தலைவராக இருக்கக்கூடிய அவரையும் ஆலால மரத்தின் கீழே கல்லால மரத்தின் கீழே அமர்ந்திருக்கின்ற அந்த சிவபெருமானே குருவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவரை விழுங்கி அந்த குரு நிலையில் அவரை வைத்து வணங்கி எந்திரிக்க வேண்டும். இப்படி நம்ம அதை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு நேராக வீட்டிற்கு சென்று அந்த படையல் பொருட்களை எல்லாம் வீட்டில் வச்சு திரும்பவும் ஒரு தடவை குத்து விளக்கு ஏற்றி அந்த சிவபுராணத்தை சொல்லி அந்த காயந்திரி மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஓதி அதை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு படையலை நாமும் சாப்பிடலாம், பிறருக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு விழாவை ஒரு சிவராத்திரியை முழுமையாக கொண்டாடி பாருங்கள். அந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். 16 வகையான அருட்செல்வங்களும் 16 வகையான பொருட்செல்வங்களும் உங்களை தேடி வந்தடையும். ஒரு மன நிம்மதியோடு இருக்கும். தொல்லைகள் துன்பங்கள் வராது என்று கிடையாது. எத்தகைய தொல்லை வந்தாலும் அது பனிபோல் விலகும். அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களிடையே பெருகும். இது எல்லாம் நிச்சயமாக நடக்கும், உறுதியாக நடக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது இதை மாதிரி முழுமையாக கொண்டாடி பாருங்கள். அது அன்றைக்கு அந்த சிவராத்திரி அன்னைக்கு பகலில் முன்னோர்களுக்கு வழிபாடு இருக்கும். அமாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாடு. அப்போ வீட்டில் வச்சு கும்பிடும்போதும் சிவன் கோயிலில் கும்பிடும்பொழுதும் நீங்கள் அந்த சிவனை வணங்கிவிட்டு நமது குலதெய்வங்களை வணங்குங்கள். அங்கே வச்சே குலதெய்வங்களை வணங்குங்கள். குடும்ப ஆண்டவர்களை வணங்குங்கள். இவர்களையெல்லாம் வணங்கும் பொழுது முன்னோர்களையும் அங்கே வணங்குங்கள். அப்போ சிவபெருமானின் அருள் பிறப்பெடுக்காத முன்னோர்களுக்கும் அருள் பெறுவார்கள். அவர்களும் விரைவில் பிறப்பெடுப்பார்கள். குலதெய்வத்தின் ஆற்றலும் நமக்கு பெருகும். குலதெய்வத்தின் பாதுகாப்பும் நமக்கு ஒரு வருடம் முழுவதும் இருக்கும். இதுதான் முழுமையாக சிவராத்திரியை கொண்டாடும் முறை. இதை நீங்கள் ஒரு வருடம் கொண்டாடி பாருங்கள். அப்புறம் அதன் பயனை நீங்களே உணர்வீர்கள். மகா சிவராத்திரி மாபெரும் சிறப்பு நிகழ்வுகள். டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி. ஈர்க்கும் மனம், இணையும் சுவை அண்ட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். பவர்ட் பை தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். மயில் மார்க் சம்பாரவை. கோவையின் அடையாளம் மயில் மார்க் சம்பாரவை. ராஜ் ஹியரிங் சென்டர். பிரீமியம் பீப்புள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ்.